கோச், ஒரு ஸ்ட்ரீட் ரேஸ் டோர்னமெண்ட் வருது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன். இல்லை அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஒரு சின்ன ப்ராக்டிஸாக இருக்கும். நான் இந்த ஸ்ட்ரீட் ரேஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் உனக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சா உனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு. இதான் என் ஃப்ரெண்டு, எல்லாம் இவன் தான் பண்ணான். தேங்க்யூ ப்ரோ. இதில் என்ன இருக்குது ப்ரோ? ரேசர்னு சொன்னால் ரேசர் ஹெல்ப் பண்ணாமல் நீங்களும் ரேசரா ப்ரோ? ரேசர்லாம் இல்லை, நம்ம பெட்டர் ப்ரோ. பெட்டர்னா? பெட்டர்னா எங்கெல்லாம் அந்தமாதிரி ஸ்ட்ரீட் ரேஸ் நடக்குதோ அங்கே நல்லா ஓட்டுறனா பார்த்து அவன் மேலே பெட் கட்டி ஓட்டாமலே ஜெயிச்சிரும். ப்ரோ இந்த மாதிரி நிறைய ரேஸ் நடக்குமா ப்ரோ? யார் ப்ரோ இதெல்லாம் நடத்துகிறா? என்னடா நிறைய கேள்வி கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் எத்தனை ரேஸ் ஓட்டுறீங்க? இதுதான் ப்ரோ எனக்கு ஃபஸ்ட்டு ரேஸு. ரைட்டு, நல்ல வேலை சொன்னேன். ஏன் ப்ரோ? உன் மேலே பெட் கட்டலாம் பார்த்தேன். ஏண்டா பெரிய ரேசர்னு சொன்னேன். நல்லா ஓட்டுவான் மச்சான். நீ எப்போ பார்த்த? ரேசிங்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்கே. சரியா போச்சு ப்ரோ. அதை விடுங்க ப்ரோ, இதெல்லாம் யார் ப்ரோ நடத்துகிறா? இதோட ரூல்ஸ் என்ன? யாரா உரப்பட்ட கேள்வி கேட்டுனுக்குறான். அது வந்து ப்ரோ, எங்கள் ஏரியாவில் ஒரு கேங் இருக்குது. எப்படி ஃபுட்பால் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டோ அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி பைக் டோர்னமெண்ட் நடத்துவோம். எல்லாராலையும் இதில் ஜாயின் பண்ண முடியாது. எங்கள் சர்க்கிளுக்கு தெரிஞ்ச நல்ல பைக்கருக்கு மட்டும்தான் இதில் சான்ஸ் கொடுப்போம். நாங்கள் இதை சும்மா நடத்தல, எங்களுக்குன்னு சில சப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க. எங்கள் ஏரியா சமூக போராளி, சில வெயிட்டுங்க, அவங்க பர்மிஷனோடு தான் இதெல்லாம் நடத்துவோம். அவங்க ஏன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட ரோட்ஸை கரெக்டாக பிளாக் பண்ணி ஆம்புலன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நீட்டாக நடத்துவோம். இதோட 7வது வருஷம் இதை நடத்துகிறோம். இதில் 200cc பைக் வரைக்கும் தான் அலோடு. 200cc தானே கேட்ட? என் கையாலே ரெடி பண்ணுது, எடுத்து ஓட்டி பாரு. இந்த மாதிரி 100 பைக்கர்ஸ் இந்த என்ட்ரி ஃபார்மை வாங்கியிருப்பாங்க. இந்த 100 பேரை பேட்சாக பிரித்து பெஸ்ட் டைமிங் வச்சு அதில் 25 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. மச்சான், பெஸ்ட் டைமிங் லிஸ்ட் வந்துருச்சான், அதில் நீ செலக்ட் ஆகிட்ட. இப்போ இந்த செலக்ட் ஆன 25 பேரை ஃபிக்ஸர்ஸ் போட்டு 5-5 பிரித்து ஒரு குவார்ட்டர் ஃபைனல்ஸ் நடக்கும். இந்த குவார்ட்டர் ஃபைனல் வின்னர்ஸை 2 பிரித்து ஒரு செமிஃபைனல் நடக்கும். அந்த செமிஃபைனலில் ஜெயிக்கிற 5 பேர் ஃபைனல்ஸுக்கு போவாங்க. இப்போ இந்த ஃபைனல்ஸில் ஜெயிக்கிறவன் தான் வின்னர். சரி, ஓகே ப்ரோ, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அன்றைக்கி ரேஸ் அப்போ பார்ப்போம். டேய் அண்ணா, நீ லேட்டாக 7வது வருஷம் நடத்துகிறோம். நம்ம எப்பயும் வருஷம் நடத்துகிற போல இந்த வருஷமும் எந்த பிரச்சனை இல்லாமல் நடத்தி கொடுக்கணும். டேய் அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் நான் பார்த்துல போட 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 மாஸ் காமிச்சலாம். மச்சான், நீ ஜெயிச்சா மாசுடா மச்சான். மச்சான், நீ ஜெயிச்சுட்ட என் காசுடா மச்சான். என் காசு தான்டா கேட்டேன். டேய் என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்க? மச்சான், நீ ஜெயிச்சிருவ மச்சான். மச்சான், நீ ஜெயிச்சிருவ. ஃபினிஷிங் லைன்ல வெயிட் பண்றேன் மச்சான். தீய பார்வை கொண்ட உலகம் இங்கே உன்னை சாட்டை பேச்சை கொண்டு நித்தம் காயம் செய்யும் நாட்கள் யாவும் உன்னை தீயா சுட்டரிக்கும். ஏக்கம் கொள்ளாதே, விரைவில் எரிவாய். எங்கும் வீரம் கொண்டு போ, பார்வை கொண்டு போ, சீரும் வேகம் கொண்டு போ, வானை கீறி கொண்டு போ. எங்கும் வீரம் கொண்டு போ, வண்ண பார்வை கொண்டு போ, சீரும் வேகம் கொண்டு போ, வானை கீறி கொண்டு போ. வா மச்சான், வா மச்சான், வா மச்சான், வா மச்சான், வா மச்சான். நான் மச்சான் ஜெயிச்சுட்டா, போடு. மச்சான், இப்போ ஒரு ரேஸ் முடிஞ்சதுல அடுத்தது 8ஆம் தேதி ஒரு ரேஸு. அப்புறம் 12ஆம் தேதி ஒரு ரேஸு. அப்புறம்
அப்புறம் 15ஆம் தேதி ஒன்று, 20ஆம் தேதி ஒன்று. அதோட செமிஃபைனல் தான் மச்சான். அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு உன்னை பார்க்கணும்னு சொன்னான். நான் கூட என்னமோ நினச்சேன், நல்லா தான் ப்ரோ ஓட்டுற. ஆல்ரெடி பசங்க உன் டைமிங் பார்த்துட்டு யார் யாருன்னு கேட்டுக்கிறானுங்க. நான் ஃபிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டேன். நீ செகண்ட் செமிஃபைனலில் வர. ஃபஸ்ட்டு செமிஃபைனல் 2ஆம் தேதி நடக்க போகுது. செகண்ட் செமிஃபைனலு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான். டைம் இருக்குது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, ஜெயிச்சிடலாம். எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்கப்பா. நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணல பயப்படுறதுக்கு. அடுத்தவனை பாதிக்காத எந்த விஷயத்துக்கும் நீங்கள் ஆசைப்படலாம். இந்த உலகம் மாற்றத்துக்கு எதிர்ப்பை தான் காட்டும். நீ வளர்ந்தா உன்னை உடைக்க நினைக்கும், நீ விழுந்தா உன்னை மிதிக்க நினைக்கும். மறக்க ஆசைப்படாதான்னு சொல்லுவான். உயரம் பயம்தான், ஆனால் அது கழுகுக்கு இல்லை.